பின்னெல்லாம் எல்லாம் போதும். இங்கிட்டு யார் இதுக்கு தீ வச்சதுமா? மோசம் தான் வச்சாம்மா. போலீஸ்காரா? மோசம் அது மாமுறை போட்டாங்க. என்னை அடிச்சுட்டு ஒரு கை கால காரில் வீக்கம் வந்து இந்த தட்டி அடிச்சுட்டு வீக்கம் வச்சு பாவியே நம்பாரு விட்டான் ஒரு காலை பார்த்து இந்த இதில் பொங்கல் அதாவது ஓடி ஓடி. நீங்கள் இங்கே தான் இருந்தீங்க? நான் அங்கேருந்து வந்தோம். அப்படிதான் இது எதுக்குது மீன் கண்ணா பார்த்தா பாவி மீன்லாம் போயிட்டு கேட்டால் நான் அடித்தான். எரியும் போது உள்ளே உள்ளே இருந்தவா இங்கே இல்லை உள்ள ஆறுமா இல்லைவா ஒரு காக்காடு எல்லாம் உள்ளே தான் இருந்தாங்க. எரிச்சு தான் எல்லாம் வந்தோம். போயேன் பவுட்ரு போட்டாங்க. பவுடர் தான் போட்டாங்க. இப்போ நெருப்புலாம் கிடையாது. பவுடர் தான் போட்டாங்க. நீ உடைச்சிட்டாங்களா? பாவிகளா வயசானி வந்தாலும் முடிய வைக்கிறாங்க. உடச்சி விட்டாங்க. மேலே பால் கணிக்காது உடச்சாங்க. எல்லாம் போலீஸ் தான். நல்லா போலீஸ் தான்பா. ஆனால் போலீஸ் தீ வச்சதை பார்த்தீங்க? நான் கண்ணால் பார்த்தோம். உங்களுக்கு என்ன வயசுங்கம்மா? எனக்கு 55 வயசு ஆயிடுச்சு. கடை வச்சுருக்கீங்க? கடை வச்சுக்கிறேன். எனக்கு வர முடியாது. இல்லை அதை வச்சா நான் போச்சேங்க. வேறு இல்லை விவசாயம் போச்சுங்க. முடியலப்பா. பார்த்துருந்து உடம்பு ஆடிச்சு. இங்கே தான் புகை விட்டாங்க. ஆமாம், வீட்டுக்குள்ளே தீ பற்றிச்சுன்னா என்ன பண்ணுறது? பண்ணுறோம். ஒரே அனல் மூச்சு அடைக்கி மாரடைப்பு வந்துருச்சு. இங்கே தான் நின்று விட்டாங்க புகையை. வாங்கிட்டு தவிடி ஆளுங்களா வாங்கிட்டு தவிடி ஆளுங்களா என்ன பண்ணுறது? அது பாத்துலேருந்து ஒரு மாதிரியாகவே இருக்குது உடம்பு. அந்த அதிர்ச்சி அவங்க சுட்ட யாரு தீ வச்சு போலீஸ்கார் தான். ரேடி போலீஸ்கார். ரேடி நல்லா மொக்க கட்டினுக்குறான். மூணு தெரியல. அவங்க தான் தீ வச்சுது. அவங்க தான் வச்சுட்டு போனோம். கொஞ்சம் அநியாயமாக பண்ணாங்க. ஒரு கல் இருந்தது பெருசு. வாரி அடிச்சு கேட்டில் உள்ளே வந்து கல் உள்ளே வந்து சந்தில் வந்து ஊந்து ஓடிச்சு. எங்களுக்கு இமிடியேட்டாக வந்து ஆக்ஷன் வந்து எதுனா ஒரு நிவாரணம்னா எங்களுக்கு முதல்ல வந்து இந்த விசாரணை கமிஷனை அமைக்கணும். யாருக்கு இந்த அதிகாரம் கொடுத்தது? எங்கள் ஊரில் வந்து தீவிரவாதிங்க நெக்ஸலைட்டுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு யார் உங்களுக்கு சொன்னது? அது வந்து ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் உள்ளே வந்து இவ்வளோ அராஜகம் பண்ணிட்டு போயிருக்கீங்க. நாங்கள் திருப்பி அடித்தோம் போராட்டக்காரங்கன்னு சொல்லிட்டு எங்கள் ஃபிஷர்மேன்களை சொல்கிறீங்க. நாங்கள் ஒவ்வொருத்தரும் வந்த ஒரு மக்களுக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு உதவியோ ஒரு தண்ணியோ கொடுத்த உதவி பண்ணது போக எங்களையும் கூட சேர்ந்து ஒட்டு மொத்தமாக எங்களை தாக்கி இருக்கிற வாழ்வாதாரத்தையும் இன்றைக்கி 2 நாள் 3 நாள் வரைக்கும் எங்களுக்கு கெடுத்துட்டீங்க. நாங்கள் முதல் கேட்குற ஒரே ஒரு கோரிக்கை, இந்த ஒரு நிகழ்ச்சியை வந்து உங்களுக்கு நடத்த சொன்னது யார்? என்கிட்ட பேசும்போது நீங்கள் பாதுகாப்பாக உங்களுக்கு நாங்கள் பண்ணப்படும் அப்படின்னு தான் எங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்தாரு எல்லாரும் வந்த அதிகாரிங்க. அந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டிசியோ சரி ஒரு ஏசியோ சரி அது ஒரு 8:30 இருக்கும், 8:30 9 o'clock இருக்கும். அந்த நிகழ்ச்சிலாம் நடக்க முன்னாடி பேசினாங்க. நீங்கள் அவங்க ஊரில் எதாவது பாதுகாப்பு வந்து பார்த்துங்க, நீங்கள் போயிடுங்க, இப்படி தான் சொன்னாங்க. ஆனால் சில பிரச்சனைகள் வந்து எப்படின்னா அவங்களே கிரியேட்டிவ் பண்ணிவிட்டு கடைசியில் நாங்கள் பண்ண மாதிரி அதை பண்ணிவிட்டு இப்போ என்ன ஆகிடுச்சு, ஒட்டுமொத்தமும் வந்து போராட்டக்காரர்கள் தான் பண்ணாங்க, நாங்களாம் வந்து ஒரு நெக்ஸலோட சேர்ந்து சண்டை போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் உண்மை என்னென்னா அவங்க பண்ண முதல்ல ஆரம்பித்தது தான். அதுக்கப்புறம் கூட எங்கள் வீட்டுக்குள்ள ஏரியாவில் வந்து பூந்து ஒட்டுமொத்தமாக அடிக்க ஆரம்பித்தாங்க. நான் இங்கேருந்து நடுவில் இருந்து கத்துறேன், சார் வராதிங்க வராதிங்க. இத்தனைக்கும் ஒட்டுமொத்தமாக வந்து எல்லாரும் இருக்கிறாங்க ஜனங்க. நான் அவங்கள எல்லாரையும் தடுக்கிறேன், வேணாம் சார் இப்போ தடுக்கிறேன். அதையும் மீறி அவங்க அடிக்கிறாங்க. ஒரு பொறுக்கி ஒரு ரவுடின்னா நம்ம பசங்க சொன்னால் கேட்டுக்கிட்டீங்க. நாங்கள் எங்கள் போராட்டக்காரங்க நாங்கள் ஒரு கம்முன்னு இருக்கிறோம், இவங்க கல்லு தூக்கி அடிக்கிறாங்க. எல்லாமே சார் எல்லா கல்லும் ஒவ்வொரு கல்லும் இங்கே இருக்கிற கல்லே கிடையாது, எங்கள் ஊர் கல்லே கிடையாது. எல்லாமே வந்து அவங்க ஸ்டோரேஜ் பண்ணி எடுத்துட்டு வந்த கல். டோட்டலாகவே வந்து ஒவ்வொருத்தருக்கும் மூட்டையில் வந்து இறங்கி எல்லாருமே ரெடியாக ஒவ்வொரு கல்லும் கூட கல் வந்து எல்லா கல்லும் எந்த கல்லுனா இந்த இதுல போடுவாங்களா மீன் தொட்டியில் ஃபிஷ் தொட்டியில் லோடு போடுற லோடு அந்த கல்லில் வந்து எடுத்துட்டு வந்து டோட்டலாகவே வந்து பயங்கரமான ஒரு ஃபோர்ஸோட எல்லாமே இங்கேருந்து ஒரு 2 தெரு 3 தெரு தாண்டி இருக்கு வீடு. அந்த தெருவில் எல்லா தெருவுக்கும் இங்கேருந்து அடிக்கிறாங்க டைரெக்டாக, யாருன்னா எட்டி பார்க்குறவங்கள. இப்படி ஒரு அராஜகம் பண்ணிட்டு நான் ஒரே ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். சரி ஆம்பளைங்க நாங்கள் வந்து சண்டை போட்டோம், சரிங்க, இந்த பொம்பளைங்க வியாபாரம் பண்ணுறவங்க அவங்க என்ன பண்ணாங்க? எனக்கு அதுதான் இன்றைக்கி ஒரு கேள்விக்குறி. இதை வந்து கொளுத்த சொன்னதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? நாங்கள் கேட்குறது எல்லாம் அதுதான். இன்னைக்கு வாழ்வு உரிமை இன்னைக்கு வந்து ஒவ்வொருத்தரும் இதை நம்பி தான் வந்து வருமானம் வந்து சாப்பிடுறாங்க. கட்டி முடிக்கல சார், அப்படியே
அது எதிர்க்க இருக்கு பாருங்க. அந்த காரை அப்படியே எரிஞ்சிட்டு பாரு மனசால அது எதிர்க்க வயிறு மாசம் தீவு அந்த கார் ஏறி போதலாம். நான் மீன் எடுக்க வெளியில வந்தேன். அந்த வீட்டுல இருந்து வெளியில ஓடியாந்தேன். ஐயோ என் மீன் போதும் ஓடியாரு. நான் 50,000 ரூபாய் சரக்கு மேல நான் வச்சிருந்தேன். ஒரு மீன் 7,000 8,000 அந்த மாதிரி சைஸ். பெரிய மீன் உங்களுக்கு தானா? ஆமா எல்லாரும் போட்டாங்க. உன்ன நிறைய மீன் இருந்தது. இந்த லைன் ஃபுல்லா பெரிய மீன் நிறைய இருந்தது. நான் என்ன பண்ண நீ போலீஸ்காரங்க காலைல 8 மணிக்கு இந்த சண்டை நடக்கும் போது அவங்க தொத்திக்கின்னு ஓடியாரும் போது இந்த பாக்ஸ் கீழே விழுந்தது. மீன் பாக்ஸ் இந்த முனையில இருந்த பாக்ஸ். அப்போ அந்த இருந்ததை வந்து என்ன பண்ணாங்க 2-3 மீன் அப்படியே தூக்கினாங்க. லேடிஸ் போலீஸ் தான். பொம்பளைங்க என்ன பண்ணாங்க 3 தூக்கின்னு இப்படி போயிட்டு அந்த காலேஜ் உள்ள நுழைஞ்சிட்டாங்க. அந்த 3 மீனும் அது போன பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வந்து மணி 12 மணிக்கு மறுபடியும் தொத்திக்கின்னு ஓடியாந்தாங்க. எங்களை வந்து உள்ள விடவே இல்லை. என் மீன் போதும் நான் கத்துறேன். நான் அந்த வீட்டுல நின்னுக்கணும். அது திருப்பி வந்து லேடிஸ் 1 ஜென்ஸ் 2 பேர். ஆனா லேடிஸ் 1 ஜென்ஸ் 2 பேர். மொத்தம் 3 மீன் காணும். 3 மீன் அந்த பாக்ஸ்ல போட்டாங்க. என்ன பண்ணாங்க 3 தூக்கினாங்க. அப்படியே 3 எடுத்து என்ன பண்ணாங்க இந்த பக்கம் போய் அந்த காலேஜ்ல நுழைஞ்சிட்டாங்க. யார் தூக்குனா? லேடிஸ் போலீஸ் தான். பொம்பளை போலீஸ் எடுத்தது கூட 2 ஜென்ஸ். அவங்க மொத்தம் 3 மீன் தூக்கிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி திருடி ஒரு மீனை நாங்களே வந்து வட்டிக்கு வாங்கி நாங்க பொழைக்கிறோம். இங்க 105 ரூபாய் வட்டிக்கு வாங்கி நாங்க இங்க பொழைக்கிறோம். வியாபாரம் பண்றோம். நாங்க எங்களுக்கு புருஷன் இல்ல புள்ள இல்ல எதுவுமே இல்லை. எங்களுக்கு எல்லாமே இந்த கடை தான். இந்த கடையை நம்பி நாங்க வாழ்றோம். நான் அந்த மாதிரி என்னும் போது இந்த மாதிரி எங்களை வந்து நாங்கள் தீவிரவாதியா வந்து பாம்பு போட்டு இந்த மாதிரி வெடிகுண்டு போட்டு கண்ணீர் புகை போட்டு ரொம்ப என்னால் தாழ முடியல. அவங்க வீட்டு தான் உடம்பு நம்ம குழந்தைங்க என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணீர் புகை போட்டு கடவுள் நிற்கவே முடியல எங்களால். தீவிரவாதி கும்பல் பண்ண மாதிரி தான் அவங்க பண்ணாங்க. மார்க்கெட் இது ஒரு மார்க்கெட் தான். இங்கே தான் அதான் மார்க்கெட்டு. அப்போ 10 ரூபாய் மீனா அப்போ தான் வாங்கிப்பாங்க. இப்போ தான் லைட் ஹவுஸ்லாம் கிடையாச்சு. அவங்க முதல்ல இதுதான் ஃப்ரெஷ் மார்க்கெட்னா இது ஒன்று தான் மார்க்கெட்டு. இதுதான் மெயின் மார்க்கெட். நாங்களாம் கையில் காசு எடுத்து போக மாட்டோங்க. கடன் வச்சு தான் வாங்கிட்டு வருவோம். வாங்கி விற்றுன்னு போய் கொடுப்போம் காசு. 120 ரூபா வட்டிக்கு வாங்கிட்டு போவோம். நாங்களும் தான் யாரும் சொந்த கேஸ் வச்சு நேரம் போனது கிடையாது. எல்லாம் கடன் வச்சு விற்று மாற்றுவோம். அப்படியே எடுத்து மாற்றி தான் கொடுத்து நாங்கள் இருப்போம். நாங்களும் அதுதான் சொந்தமான பணமே கிடையாது. யாரும் சொந்த பணம் எடுத்துன்னு போக மாட்டோம். அவங்க கடன் வச்சு வாங்கி போய் 2 நாள் 3 நாள் வச்சு வியாபாரம் பண்ணி தான் ஒன்று கொடுப்போம். நாங்கள் அது காசு அப்போ தான் வாங்கி அழிஞ்சு போச்சு. கடன் வாங்கி எவனா விட்டுவானுங்களாப்பா. கடங்காருக்காக மட்டும் நம்மள வந்து கேள்விப்பா சொல்லு பார்க்கலாம். அது மாதிரி எல்லாம் கோயத்து விட்டு போயிட்டானுங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்து எனக்கு உனக்கு ஓடுனா ஐஸ் நிறைய வாங்கி கொட்டி வச்சிட்டோம். பாக்ஸா இங்கேயே ஞாயிற்றுக்கிழமை காலையில் திங்கக்கிழமை காலையில் நசாங்க வந்து 3 மீன் போலீஸ்காரன் திருட்டு போனது. இங்கிருந்த ஒரு பொம்பளை போலீஸ் வந்து எடுத்து கொடுத்து ஒரு மாலை தூக்கின்னு போனாங்க. இங்கே எடுத்த மீன் அதெல்லாம் 3 மீன் வந்து 25,000. அந்த 3 மீன் மட்டும் 4 மீனில் 1 விட்டு 3 மீனோட தீனு போயிட்டானுங்க. நண்டு ஆற்று நண்டு உயிராடு நண்டுக்கு வச்சுட்டாங்க. நண்டு கூட தீனு போயிட்டானுங்க. இறா வாங்கி வச்சாரா அப்படி தீனு போயிட்டாங்க. அதுக்கு பிறகுதான் கோயத்து தான் அவனுங்க. இது எடுத்துட்டு போயிட்டு பிறகுதான் கோயத்துனானுங்க அவனுங்க. பசங்களெல்லாம் அடிச்சுட்டு வரும்போதே நாங்களும் எங்கள் பசங்க காலேஜ் படிக்கிறாங்க. படிக்கும்போது என்ன பண்ணுறாங்க பசங்களை காப்பாற்றுறது தான் நினைப்பாங்க. எந்த தாயாக இருந்தாலும் சரி அப்படி காப்பாற்ற நினைக்கும் போது தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்க. போலீஸாக ஏதோ ஒரு பவுடர் மாதிரி வச்சு எல்லாம் கொட்டாங்கம்மா. அந்த இது வண்டி மேலே எல்லாத்தையும் தூக்குனாங்க. நாங்கள் கண்ணோட பார்த்தோம். இந்த மாதிரி இவ்வளோ நாள் 6 நாளாக அமைதியாக போராடின பசங்களுக்காக நாங்களும் போய் இது அமைதியாக தான் இது பண்ணோம். அவங்க அடிதடி அடித்த உடனே போலீஸ்காரங்க தான் கல் இது எல்லாமே அடித்தாங்க. அதுக்கப்புறம் தான் பசங்க இங்கே இருந்த பசங்க எடுத்து அடிச்சுதுங்க. மற்றபடி யாருமே வந்து இந்த கொண்டாடில் நிறைய எடுத்துட்டு வந்தாங்கம்மா. வரும்போதே அவங்க போராட்டம் மீனே வந்தாங்க. ஒரு போலீஸ்கார பொங்கல சொல்றாங்க மீன் எடுத்துட்டு போய் ஆக்கி சாப்பிட்டு இங்கே எடுத்துட்டு வந்து ஆக்கி சாப்பிடுறாங்க. 20,000 அதை எடுத்துட்டு போய் ஆக்கி சாப்பிடுறாங்க. அவங்க அவ்வளோ 20,000 ரூபாய் மீன் மட்டும் 20,000 ரூபாய் மீன். அதையே வந்து போலீஸ் அதுல இருந்து ஐஸ் எல்லாம் கூட எடுத்தாச்சு. 6 நாளா
ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்களா? எந்த ஒரு சொல்யூஷனா காமிச்சிட்டீங்களா? 6 நாளா ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க. எந்த ஒரு பிரச்சனை இல்லாம தானே பண்ணாங்க. அப்போ தீவிரவாதிங்க வந்து 6 நாளுக்கு முன்னாடியே தீவிரவாதிங்க வந்து பூந்து அமக்கலம் பண்ணிடலாமா? 6 நாளா போராட்டம் நடக்கும்போது அமைதியா தானே போராட்டம் பண்ணிச்சிங்க. நேற்று மட்டும் முந்தானத்து மட்டும் இந்த ஆர்ப்பாட்டம் வெடிநேரம் 3 மணிலேருந்து தீவிரவாதி வந்துட்டாங்க தொட்டு அடிக்கிறாங்க. கையை அப்படி தொங்கி போச்சுமா. ஒரு பிள்ளைக்கு மட்டும் மாரில் ஃபுல்லா இவ்வளோ பிள்ளை தான் மாரில் அடிச்சு அந்த பிள்ளை மூச்சு கூட முடியல. அமுச்சு வச்ச பாதுகாப்பா அந்த பிள்ளை உயிரோட இருக்குதான்ற செய்தி எங்களுக்கு தெரியல. ஆனா அந்த மாதிரி ஒரு அடி அந்த பிள்ளைக்கு அடி இழுத்துனே போறானுங்கம்மா. கீழே எல்லாம் பாட்டில் உடைச்சாங்க. அந்த பாட்டில் எல்லாம் பிடிச்சி இழுத்துனே போறாங்க. காலெல்லாம் கிழிச்சு ரத்தம் பிள்ளைங்களுக்கு. ஒரு பையன் பேசிட்டே அவனை போட்டு 20 குழந்தைங்க எப்படி போனானே தெரியல. 4 பேர் பிடிச்சி தீக்கிட்டு போறாங்க. எங்க கண்ணுக்கு எதிரே இந்த ஓரத்துல போலீஸ்காரங்க அந்த பிரிட்ஜியா ஓரத்தாண்ட அப்படி செத்துட்டாங்க. அப்பவே ஒரு பொண்ணு காலேஜ் பொண்ணுக்கு கை 2 குழந்துருச்சுமா. இங்க நாங்க தான் எல்லாமே டின்சர்ல வச்சு மண்டையிலயும் அது அந்த நியூஸே வரலையாமா. தெரியலப்பா அந்த நியூஸே எங்களுக்கு தெரியல. எங்க குழந்தை குட்டியை காப்பாத்தணும் நாங்கெல்லாம் ஓடி போய் எல்லாரையும் அணை கட்டுறதுக்கு தான் இருந்தோம். வீட்டுல பசங்களே எங்க வீட்டுல இதெல்லாம் பிள்ளைங்களே வீட்டுல வச்சிருக்க முடியல. அப்படி பயந்து ஒரு அனுப்புறோம். உடையாந்தாங்கம்மா. பயந்துக்கிட்டே உடையாந்துட்டாங்க. போலீஸ்காரங்க அடிக்கிறாங்க. நீங்க எப்படி வைங்க இங்க ஆம்பளைங்க கூட அசிங்கமா அந்த பிள்ளைங்களை பேசி அந்த பிள்ளைங்க வந்து எவ்வளவு கஷ்டப்படும். பிள்ளைங்க அது வந்து அவங்க வீட்டுக்கு வந்ததுங்க. எல்லாம் தமிழர் என்ற உணர்வோடு தானே வந்ததுங்க. நானும் தமிழர் என்ற உணர்வோடு தான் இந்த பிள்ளைங்க வந்து வண்டி விடல வாடி வெளியே அனுப்பி பிள்ளைகளை கேட்கறானுங்க. அந்த நட்டியால அடிச்சுட்டு கதவெல்லாம் உடச்சு போட்டான். ஒரு பொண்ணு வேலைக்கு போயிட்டான். அந்த வீட்டு கதவை அப்படியே உடச்சு நூறுல போட்டு இந்த வீட்டை உடச்சு உள்ள டிவி ஸ்டாண்ட்லாம் வச்சுட்டான். அதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? இதே வந்து இங்க இருந்து அவ்வளவு தூரம் போட்டு நம்ம உயிர் போயிட்டோம்னா இதுக்குள்ள நுழைச்சிருச்சுங்க. இப்ப எங்க வீட்டு பிள்ளைங்க கவனிக்கல. அது அந்த பசங்க வந்த உடனே நம்ம ஓடுற மாதிரி எல்லா பசங்களும் வந்தாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது போலீஸ்காரங்க தான். எல்லாரையும் அடிச்சு விரட்டும் போதுதான் எல்லாரும் விழுந்தோம். எனக்கு பின்னாடி இன்னொரு பிள்ளைங்க அப்படியே எல்லாரும் விழுந்து ஓடி வந்த அந்த பிள்ளைங்க கதிர என் பிள்ளைங்க உள்ள இருக்க பிள்ளைங்க வெளியே அனுப்பிடுறாங்க. வெளியே அந்த கம்பி வச்சுக்க பாருங்க. கம்பி அந்த கம்பியால அடிச்சு வெளியே அனுப்பிடுறான். வச்சிருக்க கம்பியை அடிச்சு இதே ஒன்னா தெரியல வந்து பாருங்க. எல்லா வண்டியும் நாசம் பண்ணி வச்சுக்க பாருங்க. வாடினா என்ன பண்ண தீவிரவாதி நாங்க என்ன அப்படி ஒரு அமக்கள் கொடுக்குறாங்க. வேலைக்கு போயிட்டு வந்தேன்னா வேலைக்கு போயிட்டு வந்துட்டு போல ஃப்ரெண்டு வீட்டு மாடல இவங்க ஃபுல்லாக கலவை நடுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு வீட்டு மாடல உக்காந்துருந்தேன். போயிட்டு உக்காந்துட்டே இருந்தோம். ஒரு 4 மணி ஆயிடுச்சு. 4 மணிக்கு வந்துட்டு மேலே சும்மா எட்டி பார்த்தது கோசம் எல்லா தவறும் மட்டும் ஒரு 10 பேர்கிட்ட சேர்ந்து படிக்கட்டுலேருந்து வச்சுட்டு வந்து எங்களை தரத்தரன்னு வச்சுன்னு வந்து இங்கேருந்து தரத்தான ரோட்டு மட்டும் வச்சுட்டு ஒரு போய் காலேஜ் இருக்குது. அந்த காலேஜில் போயிட்டு ஒரு 20 பேர்கிட்ட சேர்ந்தாச்சு. லேடி வந்துட்டேன்ல 20 பேர்கிட்ட ஒண்டி என்னை 20 பேர்கிட்ட சேர்ந்தாச்சான். நான் அடிச்சுட்டு மண்டையிலேருந்து ரத்தம் ஊற்றுது. மூஞ்செல்லாம் ரத்தமாக இருக்குது. நான் அப்படியே அந்த பஸ்ஸில் ஏறும்னு சொல்லிட்டு அப்படி நான் அப்படியே கேரில் போகிறேன். நான் கீழே போய் இந்த கீழ் வாரின்னு போகிறேன். நான் அந்த பஸ்ஸில் அப்போடும் பின்னாடியே அச்சுனே தான் வராங்க. விடவே மாட்டுறாங்க. ரத்தத்தோடு அப்படியே போயினே தான் வரேன். இன்னும் போயிட்டு ஒரு ஸ்டேஷன் அண்டை போயிட்டு அங்கே போயிட்டு அட்ரஸை வாங்கிக்கினேன். அட்ரஸ்லாம் வாங்கிட்டு ஒரு இடத்துல வந்து ஏதோ ஒரு இடத்துல ஸ்க்ரீன் வந்து கொடுத்து அவங்க பண்ணு போயினேன்ட்டாங்க. நாங்கள் என்னென்ன பண்ணுறது? நாங்கள் அப்போது நான் வந்து கேஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். எனக்கு ஒரு நாளைக்கு 300 ரூபா ஆகும். நான் வயசு 19 ஆகும். எனக்கு ஒரு நாளைக்கு 300 ரூபா ஆகும். நான் கேஸ் கம்பெனியில் அதுவும் இப்போ அங்கே தான் போகிறேன். நான் அப்படியே போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்கே தான் போகிறேன். இப்போ வேலைக்கு தான் போகணும். அப்படி அங்கே போய்ட்டு சொல்லிட்டு வீட்டில் வரணும். இப்போ எனக்கு இப்போ யாருனா இப்போ வருமானம் எனக்கு யாருனா வீட்டு யாருனா பாப்பா இப்போ நான் என்ன இருக்கிறேன். ஆம்பளை எங்கே அடிபட்டுச்சு பண்ணா
மண்டியில் 3 தையல்ண்ணா. பாருண்ணா. பின்னாடி முதுவா நான் செத்து போயிட்டேன்னு நினச்சேண்ணா. அவன் உயிரோட வந்திருப்பானா இல்லையான்னு எனக்கே தெரியலண்ணா. அந்த மாதிரி ஆயிடுச்சுண்ணா நிலைமை. எங்களை விட்டதே ஏதோ மேலுண்ணா. இப்போதைக்கு இப்பெல்லாம் பண்ணுறாங்களே, யாருமே கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? நாங்கள் போய் காமிச்சதுக்கு எலும்பு வஞ்சி போயின்னு சொல்லி எக்ஸ்ரே எடுத்து கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. இப்போ இதை நாங்கள் கோவில் வேலை சரி எடுத்துன்னு போகிறோம். கல்லுல அவங்க கல்லுல மூட்டை மூட்டையா கீழே கொட்டினாங்க. கல்லு அவ்வளவு பாருங்க, பாருங்க எவ்வளவு அது எல்லா பொருளும் இருக்கு பாருங்க. தடி அடிச்ச மக்களை அடிச்ச அடியில இந்த தடியில அப்படியே சுத்தம் ஆயிடுச்சு. இப்ப எந்த கொண்ட மக்களை வந்து அவங்க வெறிதனமா அடிச்சு இருக்கிறாங்க. சொல்லுங்க, மக்கள் அவ்வளவு வெறிதனமா அடிச்சு மக்களை இவ்வளவு தாக்கி போட்டு மூட்டை கொட்டி வச்சு தூக்கி தூக்கி அடிச்சாங்க. சின்ன சின்ன புள்ளை மேல அப்படியே பட்டு அப்படியே ரத்தமா அவ்வளவு ஊத்துச்சு. இந்த வெடியில எல்லாமே இதெல்லாம் நாங்களா செய்வோம். இந்த வெடியில எங்ககிட்ட இருக்கமா? அவனுங்களை அடிச்சுட்டு அவனுங்களை எடுத்துட்டு போறதுக்கு வேற வந்தாங்க. குண்டாடி குண்டு சுட்டாங்க மேல. கண்ணீர் போகையாது. இந்த தடியில அவனுக்கு எந்த மாதிரி அடிச்சுட்டு அந்த சொத்து சொல்லாது. அப்படி வெறுதானமா மக்களை தாக்குனாங்க. மாணவன் என்ன பண்ண? மாணவன் அவன் பாட்டு அவனுக்கு பாட்டு எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு நடந்தது எல்லாமே அங்க இருந்து வெளியே சாப்பாடு எடுத்துட்டு வர கூட உண்டு. மாணவர்களை கொடுக்காத அளவுக்கு அங்க மீனவர் அங்க இருந்து என்னென்ன ஊர்ல இருந்து தண்ணி வழியா சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுத்ததுக்கு போலீஸ்கார அடிச்சு துரத்தி இருக்கிறாங்க. போலீஸா? மக்களை பாதுகாப்பு தானே ஒரு போலீஸ். மக்களுக்கே பாதுகாப்பு கொடுக்கல. அதெல்லாம் எப்படி நாங்க ஈடு கட்ட முடியும் சொல்லுங்க? எவ்வளவுக்கு எவ்வளவு நாசம். அப்போ இந்த போலீஸ்காரங்க பண்ணது சரியா? மக்களுக்கு நாங்க தண்ணி கொடுத்ததுக்காக தண்டனை எங்களுக்கு எவ்வளவு 3 நாள் நாங்க தண்ணி கஞ்சில சாவுறோம். நாங்க இந்த மார்க்கெட் நாங்க ஆம்பளை பொம்பளை மாதிரி படம் கட்டி நீங்க வரீங்களா? ஆம்பளை மாதிரி அவனுங்களை அனுப்பி பொம்பளை நம்ம பேசினா தெரியுமா? பேசினா ரபடி தானம்மா. என் வயசுல 50 வயசுல இந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. இதை மாதிரி பொறுக்கி தானம் போலீஸை நான் பார்த்ததே கிடையாது. இதை மாதிரி அராகட்டம் குண்டு வச்சு தீவிரவாதின்றா எங்களை போய் பிசர் மேல போய் தீவிரவாதி மாதிரி அம்மா இருக்குது மூஞ்சி. எங்க மூஞ்சிங்களா? ஏதோ ஒரு பொய்யை சொல்லி ரிக்கார்டு இப்படி மாற்றி இதை மாதிரி பேசுற தீவிரவாதி மாதிரி குண்டு அடிப்பாதீங்களே. அவளே பெட்ரோல் ஊற்றி எல்லாத்தையும் கொளுத்தி விட்டுட்டு தீவிரவாதியை சேர்த்து வச்சுக்கிறான்னு இதை மாதிரி பண்ணிட்டாங்க. தீவிரவாதியை சேர்த்து வச்சுக்கிறேன் இது மாதிரி பண்ணிட்டாங்க. இதை மாதிரி பிரயோகம் பண்ணி இதை மாதிரி பண்ணி விட்டுட்டாங்க. வேற ஒன்றும் தப்பு கிடையாது. போலீஸ் தான் அராகஜம் ஒழிக்க. கூட்டையே உடைச்சி லட்டி வச்சு அடிச்சு எல்லாம் லட்டி தான். இந்த இதுவே அவங்க காலை நாம ஏன் சார் நீங்க உள்ள வரீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு எங்க லேடிஸ் தீவிரவாதிங்க உள்ள புந்துட்டாங்க அப்படின்னுட்டு வந்து நீங்க திறந்து விடுங்க. நீங்க ஏன் எதுக்கு அடைக்கலம் கொடுக்குறீங்க நீங்க அப்படின்ட்டு நீங்க திறந்து விடுங்க, நாங்க திறக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கு லேடிஸ் எல்லாம் போட்டு எங்களை போட்டு அடிச்சு தள்ளி விட்டு அசிங்கமா பேசிட்டு எல்லாம் அது வந்து ஓடாது. ஏதோ ஒன்று விழுந்துருச்சு. அது எதெல்லாம் வச்சுக்கிட்டோம். நாங்க என்ன பண்ணப்பா? இவனுக்கிட்ட தகராறு பண்ணுனாங்க சொல்லுப்பா. கேட்டதுக்கு அவங்க நாங்கள் நீங்கள் தான் கொளுத்துனீங்க, நாங்கள் கேட்குறோம் நீங்கள் தான் கொளுத்துனீங்க, நாங்கள் ஏன் கொளுத்துனீங்க? லேடிஸ் போலீஸ். ஆமாம்
கேட்கறதுக்கு பதில் சொல்றாங்க. நீங்க படிச்சுட்டு எங்க மேல போய் சொல்லுங்க. அடி எப்படி தெரியுமா? செத்து போகும். இவங்க வந்து போலீஸுன்றது கிடையாது. இவங்க வந்து ரவுடிஸ் கத்தி வைக்கணும், எல்லாம் துணிணும், இது பண்ணணுங்க. அதுதான் வந்து பழமொழி. இது வந்து மேலே உத்தரவு கொடுத்துருக்குறாங்க. நீ அடிச்சுட்டு போ, பொம்பளை சத்தாலும் சாவு, அவளை சத்தாலும் சாவு, இப்படி போட்டாங்க. இப்போ என்ன ஆகி போச்சு, நீ அங்கே போயிட்டீங்க. இருக்கிற குழந்தைங்க 2.5 வயசு குழந்தை போனவங்க, கடலில் போனவங்க, வாலிபான பசங்களாம் தப்பிச்சு வந்தவங்க பாதி பேர், கடலில் வந்தவங்க போனவங்க இன்னமும் கிடைக்கல. எத்தனை பேர் ரோட்டில் பசங்க பொம்பளைங்க பெற்றாதான் தாய் கிடையாது. எப்போ தாய் தான் நல்லா போனவங்க. நீ என்னடா பண்ணிட்டா, போலீஸ் வீட்டு ரேவடி பண்ணிட்டீங்கடா. அது என்ன தெரியுமா, பீடி பாட்டு, பிராந்தி பாட்டு, வெடிக்கண்ணு பொம்பளை பண்ணிட்டு வந்து பவுடரை போட்டு வெச்சு குச்சி குச்சியா. சுதந்திரம் நடந்தாலும் பொதுமக்கள் யாருக்கும் பார்க்க கூடாது. ஏன்னா நம்ம பசங்க எவ்வளவு பசங்க பாதிக்கப்பட்டாங்க, எவ்வளவு பசங்க அடிபட்டாங்க. அவங்க வந்து நம்மளுக்காக இது பண்ணல, மொத்தத்துக்கு அவங்க பண்ணாங்க. அதுக்கு அவ்வளவு பசங்க பாதிப்பு. இன்னும் பாதி பசங்க தண்ணில தான் நிக்கிறானுங்க. அவனுக்கு சோறு தண்ணி இல்ல, எதுவுமே தரத்துக்கு போலீஸ் அலோட் பண்ணல உள்ள. ஆனா நாளைக்கு சுதந்திரமா நடக்க கூடாது. சுதந்திரத்துக்கு யாரும் போகவே கூடாது. இந்த சுதந்திரமா நடக்க கூடாது, அவ்வளவுதான். இந்த சுதந்திரம் முடிஞ்சிச்சு. சுதந்திரத்தை பத்தி பேசக்கூடாது. இதுதானே உண்மை. அப்ப நடுக்குப்பத்துல கொளுத்துனால போலீஸ்காரங்க தான் எல்லாம் கண்ணு தெரிஞ்சு வீட்டுக்கு வீடு எல்லாம் வந்து வீடியோ எடுத்து எல்லாம் கொடுத்தாச்சு. எங்க கொடுத்தாச்சு? வாட்ஸ்அப்ல போட்டாச்சு. வாட்ஸ்அப்ல போட்டதுல இருந்து இன்னைக்கு நடுக்குப்ப மீனவருக்கு வந்து தீவிரவாதியா மாத்துற. நீ மாத்த தேவையில்லை, தீவிரவாதம் நாங்களே மாறிடுவோம். எங்களுக்கு இது ஒரு விழிப்புணர்ச்சி கிடைக்கலனாக்கா இமய முதல் கன்னியாகுமரி வரலாம் மீனவர்களை தட்டி நாங்க ஒரு போராட்டம் பண்ணுவோம். அன்னைக்கு தமிழ்நாடே அன்னைக்கு வந்து ஒரு கலங்க செய்யும். காரணம் என்ன, என்னைக்கு நீ மீனவர் மேல என்னைக்கு நீ பழியா வச்சியோ அன்னைக்குல இருந்து. ஆனா இப்போ பொம்பளைங்களை அடிக்கிறது, ஒதுக்கிறது, இப்போ ஆம்பளைங்களை கடலுக்கு போவதாளுக்கு பண்றது, எங்க வாழ்வாதாரத்தை பொம்பளைங்க மீன் பிடிக்கிறத கெடுத்துட்டு இப்போ நாங்க இதுக்கெல்லாம் உடன்பட்டு நைட் ஆனா எங்களை வந்து போலீஸ் பிடிக்குதுன்னு சொல்லுகிற. போலீஸ் பிடிக்கிறத பத்தி பிடிக்கிட்டோம். நீ போலீஸ்க்குன்னு ஒரு கேமரா வச்சிருப்பில்ல, அதுல மீன்காரன் எத்தனை பேர் அடிப்பட்டா, எத்தனை பேர் அடிச்சா, எத்தனை பேர் கொன்னா, அது நீ காட்டு. ஆனா போலீஸ்காரன் எத்தனை பேர் அடிச்சா நாங்க காட்டுறதுக்கு எங்களுக்கு சாட்சி இருக்கு. இந்த சூழ்நிலைக்கு சும்மா மீனவன் மேல பழைய போட்டு நடுக்குப்போன்ற யாரோ இந்த பெட்ரோல் அடிச்சவன் எங்களுக்கு எதிர்ப்பா கூட இருக்கும். அடிச்சவன் யாரு, அதை நீங்க ஸ்ட்ரெயிட்டா பிடி. அதை விட நடுக்குப்போ தான் தீவிரவாத மாதிரி பிடிச்சின்னு சொன்னா அப்புறம் நாங்கள் ஒவ்வொரு மீனவரும் தீவிரவாதம் மாறிடும். 10 வயசு குழந்தை அடிச்சதுக்கு ஐயோ ஏங்க அடிக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு இது பாருங்க. சார் அடுத்ததான் காட்டுனா என் லைஃப் பாஸ் சொல்லக்கூடாது. ஆனா சொல்றதும் தப்பு இல்ல. ஆனா வந்து அவ என்ன, அவன் பொம்பளை கிடையாது, பொம்பளை இல்ல, பொம்பளை போலீஸ் நம்பர் 1 இல்ல. அவன் மதத்தை தஞ்சாவூர் தான் அவன். ஆனா வந்து அவ வந்து ரவுடிசம் பண்றது, கட்சிப்பை கட்டுறதுக்கு என்ன பவர் இருக்குது? அப்ப வந்து சொல்றாங்க தீவிரவாதி வந்துட்டான் தமிழ்நாடு சொல்றாங்களே, அப்ப தீவிரவாதி யாரு? நான் கேக்குறேன், ஒரு தீவிரவாதினா எந்த தீவிர எப்படி வருவான்? நான் ஒரு 1000 ரூபாய்க்கு வண்டி வாங்குறேன், கொஞ்சம் தலை வைத்தேன் கேட்டா தீவிரவாதி. நீ எங்கடி வந்தீங்க தீவிரவாதி? நீ எங்க வந்தீங்க? என் குரு நான் கொடுக்குற சம்பளத்தில் நீ வாங்கிட்டு போறீங்க. போலீஸ்காரங்க கவர்மெண்ட் சம்பளம் தான் வாங்குறீங்க. நான் கொடுக்குற வரி தான் கட்டுறீங்க, வாங்குறீங்க. எத்தனை பேர் சாவு, எத்தனை குழந்தை அடிச்சு முகத்தை தூக்கி அடிக்கிறானுங்க. குழந்தைய 7 வயசு 8 வயசு 9 வயசு குழந்தைய திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சு போச்சு. ஞாயிற்றுக்கிழமை வச்சுருந்தானே வச்சுக்கோ, இந்த போலீஸ்காரன் நாட்டில் முடிஞ்சிருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை விட்டானுங்க, திங்கக்கிழமை மணி வெடிகால மணி 3:30 மணிக்கு எடுத்துக்கணும் சார்ந்த. இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறாங்க போலீஸ்காரங்க. வீட்டுக்குள்ளே அத்துமாரி கேட்டால் நாங்கள் வருவோம் தான், என்னங்க கம்ப்ளைண்ட் பண்ண போறீங்க, இப்போ பண்ணுங்க போங்க, அவ்வளோ அரேஞ்சமாக பேசுகிறாங்க. கேட்டேன் ரோடி இன்னைக்கு என்னடி கேட்டேன் ரோடி எங்கே ரோடி வரங்க கையெழுத்து குங்குறேன் கையாச்சாங்க என்ன தொழிலாம் நான் ஏந்து நிற்குங்க. அங்கேருந்து கொச்சாந்து கொட்டையை வைக்கிறேன், வரங்க கையெழுத்து குங்குறேன். வீட்டுக்கு அடித்து கை கையாச்சாங்க காரணம் என் தொழில்காரங்க உள்ள அவனை தீக்கு காட்டுறேன். உள்ள வந்து காரணம் என் சதியை அவன் நல்லாவே இருக்க மாட்டாங்க.
என் லட்சம் நல்லாவே இருக்க மாட்டேன் நான் வாயிலாத எனக்கு அடிச்சாங்க